வணக்கம் தமிழ் மக்களே, எப்படி பண்ணிக்கிறீங்க? வெல்கம் டு மேக்ரோ ட்ராவலர்ஸ் தமிழ் வீடியோ vlog. ஸோ இது நம்ம எபிசோட் 5 சீசன் 1. ஸோ ரொம்ப நாள் எப்படி பண்ணுறேன்னு ஆக்சுவலி ரொம்ப நாள் இல்லை, எக்ஸாக்ட்லி 1 month. ஸோ Jan 26, 2020 நான் ஆக்சுவலி டிசைட் பண்ணேன் தட் சரி வீடியோ சேனல் இருக்குது, ஆக்டிவ் இல்லை, என்ன பண்ணலாம். பட் நான் ஒரு ட்ராவல் பிளாகர், ட்ராவல் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் ட்ராவல் பற்றி பண்ணலாம் தான் இந்த ஆல்வேஸ். பட் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் லாஸ்ட் டியூரிங் ரிப்பப்ளிக் டே லாஸ்ட் மந்த் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்பா கூப்பிட்டுருந்தாரு. அது ஆக்சுவலி வந்து வாக்கத்தான்னு 5K வாக்கத்தான், 5 kilometers walking to be of good health during Republic Day. ஸோ அப்போ வந்து நான் சரி இதை ட்ரை பண்ணலான்னு ஃபேமிலி கூட அப்பா கூப்பிட்டதுனால போனேன். ஆனால் அப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. எதுக்கு ஈஸியாக இல்லைன்னா, ஆப்வியஸ்லி நான் சொல்ல மாதிரி டியூ டு மை வெயிட் ஒபீஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி 5 kilometers 1.5 hours ஆச்சு. இன்ஃபேக்ட் மூச்சு வாங்கி அவ்வளோ மல்லமாக வாக் பண்ணி அதெல்லாம் பண்ணேன். சரி, இவ்வளோ வருஷமாக பண்ணிக்கிறோம். த ஒன்லி திங் நம்ம எடுத்துன்னு போவோம், லைக் வாட் எவர் வி ஆர் டூயிங், ஏர்னிங் ஆர் லைஃப் ஸ்டைல் எல்லாம், த ஒன்லி திங் விச் வில் பி வித் அஸ் இஸ் ஹெல்த்ன்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு அது மாதிரி நான் நினச்சேன்னா, பிகாஸ் ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி எதாவது பண்ணலான்னு நினச்சி தான் சரி லெட்ஸ் இது இப்போது இந்த வீடியோவையா உங்கள் த்ரூ இப்போ ரியாலிட்டி ஷோ மாதிரியே இது. இன்ஃபேக்ட் யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணணுன்னு இல்லை, பட் உங்கள் த்ரூ நான் வந்து 126.6 kgs இல்லை. திஸ் இஸ் தி ஹையஸ்ட் நான் லைஃப்பில் வந்துருந்து. நான் இது ரெக்கால் டச் பண்ணல, இதுதான் ஹையஸ்ட். 125 டச்சே பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணிட்டேன். சரி, நம்ம ட்ராவல் இதனால லைஃப் ஸ்டைல்லாம் ஆச்சு, எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சி அப்புறம் இப்போ வந்து என்ன ஆனாலையும் அதை வந்து சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணேன், இனிமேல் வீடியோ பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரூட்டீன், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இட்ஸ் நாட் ஷார்ட் டேர்ம், 1 week, 1 month ஆர் a year, பட் லைஃப் ஸ்டைல், ஃபுல் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலான்னு. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணனால கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என் லைஃப் ஸ்டைலில் எஸ்பெஷலி நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ போகிறதுல நிறைய ஃபுட் ரிவ்யூஸ்லாம் வேறு பண்ணுவேன், நிறைய ஹோட்டல்ஸ் கூப்பிடுவோம். ஸோ பண்ணேன், 1-2 போனேன். பட் டோட்டலாக நான் ஒரு டார்கெட்னா டெய்லி என்ன பண்ணணும் அது மாதிரி வச்சு அந்த இதுலேயே பண்ணேன். எக்ஸாக்ட் இன்னைக்கு 26th of Feb, 26th of Jan to 26th of Feb, 1 month, 30 நாள், 4 வாரம். இப்போது நான் 115, approximate 115.2, ஸோ 115, ஸோ ஆல்மோஸ்ட் 11.4 kgs, 11.5 வச்சுக்கலாம் ரவுண்டு. ஸோ 11.5 kgsனால் கம்மிப்பட்ட ஒரே மாதத்தில். நோ ஜிம்முக்கே போல, லைஃப் ஸ்டைல் டோட்டலி சேஞ்ச் பண்ணேன். I started sleeping longer times. Sometimes தூக்கம் வரதில்லை. Like yesterday also I got up, I slept late, got up now. But I thought என்ன ஆனாலும் வாக்கிங் கேரண்டி 5 kilometer, அப்போது 1.5 மணி நேரம் ஆகுது. 5 kilometer I do it in 45 minutes to an hour easily. Sometimes 10K 1.5 hours பண்ணுறேன். So that is the 10,000 steps in 1.5 hours, which is almost 7,500 kilometers, 7.5 kilometers, 7,500 meters இல்லை. ஸோ அதில் நமக்கு இப்போது பாடி ஆக்சுவலி கொஞ்சம் லூஸ் ஆகி ஐ ஃபீல் மோர் ஹெல்த்தி அண்ட் ஐ மோர் எனர்ஜெட்டிக் இன்ஃபேக்ட் அண்ட் ஃபீல்ஸ் குட் அட் த எண்ட் ஆஃப் த டே. 12K ஆல்மோஸ்ட் 11.5 kgs சைடில். ஆப்வியஸ்லி டார்கெட் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் டார்கெட் வச்சுன்னு இல்லை, கண்டினியூ பண்ணேன். ஃபுல் லைஃப்பை இனிமேல் ஃபிட்டாக இருக்கணும். கிரேவிங்ஸ் நிறைய இருந்துச்சு. எங்கெல்லாம் போனேன் நான் இந்த ஒரு மாதத்தில், இன்டர்நேஷ்னல் எதுவும் போகல லக்கிலி. பட் டொமஸ்டிக்கில் ட்ராவல் பண்ணேன், ஆக்ரா போனேன், ஜஸ்ட் ட்ரம்ப் விசிட் ஒரு நாள் முன்னாடி அங்கே போயிருந்தேன். அது நிறைய வீடியோ இருக்குது. இன்ஃபேக்ட்
எல்லாம் பண்ணணும். அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு சிக்மங்களூர் செராய் ரெசார்ட்ஸ் அது வீடியோ ரெடி பண்ணோம். சக்லேஷ்பூர் வந்து அது குக்கே சுப்ரமணியம் இருக்குது. இது பெங்களூர் சைடாண்ட சிவராத்திரி அன்னைக்கு போகுது. ஸோ நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் எவ்ரி டைம் ட்ராவல் பண்ணும்போது கூட ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸில் கொஞ்சம் கஷ்டம் ஆகும். ஸோ ஏதோ ட்ரை பண்ணி மேனேஜ் பண்ணு. பட் இது வைக்கல் எஃபெக்ட் ஆகல. டச் வுட். உங்கள் சப்போர்ட், இந்த எல்லா கும்பிட சாமி சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இப்போ நீ ஃபிட்டு ஆகி லைக் அப்படி திரும்பி அந்த ஜங்க் சாப்பிட்டோம்னா வாபஸ் அங்கே வரும் அப்படின்னா வெயிட் கெயின் பண்ண மாட்டியா? ஸோ இப்போ டு பி வெரி ஆனஸ்ட், நான் இப்போ போட்டு வெயிட்டு இப்போ 1 வீக்கில் கெயின் ஆகிடும். ஆனால் 1 வீக்கில் கெயின் பண்ண வெயிட்டு 1 மந்த் ஆச்சு. ரொம்ப ரெகுலஸாக இது பண்ணி ஃபாலோ பண்ணி 1 மாதம் ஆச்சு. ஸோ அந்த கஷ்டம் இப்போ எனக்கு தெரியுது. லூஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம், போடுறது எவ்வளோ ஈஸி. ஸோ அந்த கஷ்டம் வச்சு நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் த வே அண்ட் ட்ராவல் வீடியோஸ் ஆல்சோ ஆன் த வே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கண்டென்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஓப்பனாக இருக்கிறேன் நான். ஸோ எனக்கு தெரியும் என் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லை, ஸ்மூத்தாக இல்லை. பிகாஸ் இப்போ நான் வந்து படம் பார்க்குவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன், ஃபேமிலி கூட பேசுவேன். பட் த வே நான் I've been brought up because Bangalore I've been traveling as well. So avlo exposure I didn't have with the people who talk Tamil. But in Tamil mori in Thai mori Tamil. So எவ்வளோ ட்ரை பண்ண முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால், ராங்காக ஸ்பெல்லிங்ஸு இல்லை ராங்காக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் சாரி. அதுக்கு இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். என்னை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எவ்வளோ முடியுதோ என் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் பயணம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு உலகம் சுற்றம் வாலிபன் கூட. ஸோ இந்த ஹெல்த் வீடியோ கூட நான் இந்த எபிசோடில் நான் இன்னொன்று சொல்லலான்னு நினச்சேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் எக்யூப்மெண்ட்ஸ், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். பிகாஸ் நாம் இப்போனா எல்லோரும் ஹாபின்னு கேட்டிங்கன்னா ஐ லவ் ட்ராவலிங் அதான் சொல்லுவேன். எனக்கு அது ஹாபி இல்லை. பிகாஸ் இட்ஸ் மோர் தென் அ பேஷன், இட்ஸ் அ ப்ரொஃபஷன். நான் ட்ராவல் பண்ணது ஐ ட்ராவல் ஃபார் லிவிங். நான் ட்ராவல் பண்ண எனக்கு காசு, தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ எனக்கு காசு நிறைய பிராண்ட்ஸு நிறைய பேர் காசு கொடுக்கணும்னு நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் நான் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் நல்லா பண்ணணும், இல்லை ப்ரொஃபஷனில் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? கியர்ஸு, டெக்னாலஜி. ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கைண்ட் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணுறேன். 5D Mark IV ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வாங்கி. ஒன் ஆஃப் த டாப் அண்ட் டெக்னாலஜி கேமராஸ் இன் த வேர்ல்டு. அதே ஒரு 5-6 லட்சம் ஆகும் எல்லா லென்ஸ் எல்லாம் வாங்கி. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ஸ் GoPro. இப்போ கொலாபரேஷன் பண்ணனால பரவாயில்ல. பட் இனிஷியல் GoPro 6 நான் வாங்கினேன். 7 and 8 GoPro அம்பாசிடர் இருக்கிறதுனால இந்தியாவில் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பீப்புள் ஒரு அம்பாசிடர். இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் தமிழில் நான் ஒருத்தர் தான் GoPro அம்பாசிடர் இந்தியாவில். ஸோ அது சொல்லத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது நான் இது தமிழியன் vloggers ஆர் vloggers அம்பாசிடர்ஸ்னு யாரும் பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன். தோ ஐ எம் நாட் அ vlogger yet. இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸில் தான் இருக்கேன். பட் ஐ ரீச் தேட் சம்டே. பட் ஆல்ரெடி என்கிட்ட அந்த ஆக்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி ஒர்க் நான் பண்ணியிருந்தது காலம் vloggingல. ஸோ தமிழ் vlogging. அப்புறம் வேறு என்ன வேணும்? நிறைய ட்ரைபாட்ஸ், மோனோபாட்ஸ், கொரில்லா பாட்ஸ். ஸோ இப்போது டைம் லேப்ஸ் எடுக்கணும், வேறு மாதிரி கண்டென்ட் எடுக்கணும். அப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து மொபைல் தான். இப்போது இன்ஃபேக்ட் நானே இப்போ மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இது எந்த மொபைலில் ஷூட் பண்ணுறேன்னு கெஸ் பண்ணுறீங்களா? ஸோ எந்த மொபைல் கெஸ் பண்ணுறீங்களா? இது OnePlus 7T.
ஸோ இது ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் ஃபோன்ஸ். வீடியோ கிளாரிட்டி ஃப்ரண்ட்லேயே இவ்வளோ நல்லா இருக்குது. ப்ளஸ் நான் மொபைல்ஸ் நிறைய வேறு டைப் ஆஃப் மொபைல் யூஸ் பண்ணுவேன். Huawei, OnePlus, Oppo, Vivo. ஸோ டிபெண்ட்ஸ் த கைண்ட் ஆஃப் கண்டென்ட், எடிட்டிங், அப்புறம் சாஃப்ட்வேர் ஃபோட்டோவுக்கு லைட் ரூம், அடோபி லைட் ரூம், அப்புறம் வீடியோஸ்க்கு அடோப் ப்ரீமியர் ப்ரோ இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்குது. இது வைக்கால ஐமூவியில் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கும் அவ்வளோ ப்ரீமியர் ப்ரோ கை வந்து கலை இல்லை. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுது. அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ இருக்குது. தென் யூ ஹாவ் ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி மூவி பாட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணிடுவோம். காப்பி ரைட்ஸ் இருக்குது வித் த கம்பெனிஸு யாரை ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் எல்லாம் ராயல்ட்டி ஃப்ரீனா லைக் காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ சாங்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஈஸி இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு எஃபர்ட், ஒரு மோட்டிவேஷன், ஒரு அந்த தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் அண்ட் தேர்ஸ்ட் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அந்த ஆர்வம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் எல்லாரையும் என் ஃபெலோ ட்ராவலர்ஸ், வ்ளாகர்ஸ் எல்லாரையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நானே தமிழில் சில வீடியோஸ்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸு வ்ளாகர்ஸ்ன்னு சொன்னேனே டெக்கில் நிறைய பேர் தமிழில் நிறைய தெரிஞ்சவங்க தான். அவங்க பார்த்து தான் நானும் சரி தமிழில் எடுக்கலாமே. பிகாஸ் நான் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இப்போ தமிழில் இறங்கி ஒரு பூந்து விளையாடலான்னு அதுதான் வந்துக்கிறேன். ஸோ நான் ஒரு வீடியோ வேறு நேற்று பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். உங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா, ரிசர்ச் பண்ணிங்கன்னா, லைக் இப்போ அஹமதாபாத் டு கோலாலம்பூர் மலேசியா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் 500 ரூபா. அவ்வளோ தான். அது ஒரு 5 நாள் இருக்குது டேட்டு. 500 ரூபா. யாருக்கா அந்த காஸ்ட் தெரியுமா? ஃப்ளைட்டு அந்த காஸ்ட்டு. பஸ்ஸெலாம் இப்போது அதோட ஜாஸ்தியாக இருக்கும். வால்வோலாம் ட்ரெயின், பஸ்ஸு. பட் ஃப்ளைட்டே உங்களுக்கு 4 ஹவர்ஸ் ஃப்ளைட். அது 4 மணி நேரம் ஃப்ளைட்டு உங்களுக்கு 500 ரூபாயில் கிடைக்குது. 502. அதே மாதிரி நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். ஐ திங்க் சென்னை டு சிட்னி ஆர் பர்த் ஏர் ஏஷியாவில் செக் பண்ணுங்கள். அது திரும்பி 18,000 ஆஸ்திரேலியா ரவுண்ட் ட்ரிப். 9,000 ரூபா ரவுண்ட் ட்ரிப்பு. 9,000 ரூபா ஒன் வே ரவுண்ட் ட்ரிப்பு. 18,000 ஆஸ்திரேலியாவுக்கு. ஆல்மோஸ்ட் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வேறு போயிருக்கிறேன் ஒரு தரம். ஸோ ஆல்மோஸ்ட் 8 to 10 hours உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 8 to 10 hours ஃப்ளைட்டு ஜேர்னி. அதே உங்களுக்கு 9,000 கிடைக்குதுன்னா சூப்பர் இல்லை? அதுவும் செக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸு, டிப்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துன்னு இருப்பேன். அப்புறம் இன்னொன்று நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணது ஹாலிடே, இது booking.com, ஹாலிடேஸ் ஸ்டே புக் பண்ணதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் booking.com எப்படின்னு. பட் என்ன ட்ரிக்குன்னா, ஜென்ரலி நீங்கள் வந்து இப்போது இன்கேஸ் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்டே வேணும். நான்லாம் இப்போ ஐம் கோயிங் அலோன், இன்டர்நேஷ்னலில் டொமஸ்டிக்கில் நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அன்றைக்கி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுறேன், ஒரு 2 மணி 3 மணிக்கு லேண்ட் பண்ணுறேன், இல்லை அங்கே ரீச் ஆகிறேன் 3 மணிக்கு போயிட்டு அப்போ booking.com ஹோட்டல் பக்கத்தில் போய் லைக் கொஞ்சம் அப்போ செக் பண்ணுங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு சேம் டேயில் டிஸ்கவுண்ட்ஸு ஒரு தடவை 40-50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார் ஹோட்டலில் ஐடிசி மாதிரி, தாஜ் மாதிரிலாம் 4,000லாம் ஸ்டே பண்ணிக்கிறேன். சேம் இதே ஒரு நாள் 2 நாள் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா 10,000 12,000 இருக்கும். 3-4,000 கூட பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி ஆல்வேஸ் ரிஸ்க்கு. நான் எப்போ பார்த்தாலும் 3,000-4,000 இல்லை. பட் உங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா? இன்கேஸ் அது இல்லைன்னா வேறு ஆப்ஷன் பார்க்கலான்னா இது பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் யூல் பி சர்ப்ரைஸ் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் லைஃபு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ரிஸ்க் மாதிரி இல்லையா? ஸோ இதில் நான் வந்து விளங்கிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மேக்ரோ ட்ராவலர் தமிழ், உலகம் சுற்றும் வாலிபன். இப்போது பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் புது வீடியோஸ் மேக்ரோ ட்ராவலர் தமிழ் மிஸ் பண்ணாதீங்க.